ஒரு சோல்ஜரோட ஃபேஸ்ல 3 குண்டுகள் பாஞ்சி அவரோட ஜாவே உடஞ்சி செதறி இருக்கு. இருந்தாலும் தன்னுடைய நாடான இந்தியாக்காக கடைசி வரைக்கும் நின்னாரு. எஸ், லெப்டினன்ட் கர்னல் ரிஷி ராஜலட்சுமி அவர்களுடைய இன்ஸ்பைரிங் ரிடெம்ஷன் ஸ்டோரி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. 2017 நடந்த புல்வாமா அட்டாக் நம்ம நாட்டையே பதற வச்சுச்சு. டெரரிஸ்ட் டார்கெட் பண்ணி சரம் மாரியா நம்ம இந்தியன் ஆர்மி போயிட்டு இருந்த அந்த பஸ்ஸை சுட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அட்டாக்ல தான் ஆலப்புழாவை சேர்ந்த லெப்டினன்ட் கர்னல் ரிஷி ராஜலட்சுமி அவருடைய ஃபேஸ்ல 3 குண்டுகள் பாஞ்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அந்த குண்டுகள் அவர் ஃபேஸ்ல பாஞ்சாலும் அவர் அன்கான்ஷியஸ் ஆகாம கவுண்டர் அட்டாக் பண்ணிருக்காரு. அந்த அட்டாக் நடந்த அந்த பிளேஸ்ல இருந்து ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் அவர் அன்கான்ஷியஸ் ஆகாம அந்த ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனோடனே அந்த டாக்டர்ஸ் கிட்ட தம்ஸ் அப் காட்டியிருக்காரு. எப்படி அவரோட ஃபேஸே சாதாரண நிலையில இருந்தாலும் அவர் தம்ஸ் அப் சைன் காட்டியிருக்காரு. இவர் தம்ஸ் அப் காட்டினதுக்கான ரீசன் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நான் திரும்பி வந்துருவேன் அப்படின்னு கான்ஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் அவர் அப்படி பண்ணியிருக்காரு. இந்தியன் ஆர்மி சீஃப் பிபின் ராவத் ரிஷி ராஜலட்சுமியை சந்திச்சதுக்கு அப்புறம் நான் என் வாழ்நாள்ல பார்த்ததுலே ஒன் ஆஃப் த பிரேவஸ்ட் சோல்ஜர் இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இஸ் த மோஸ்ட் ஃபியர்லெஸ் மேன் ஐ ஹவ் எவர் சீன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் ஃபேஸ்ல 28 சர்ஜரி பண்ணியும் டாக்டர்ஸ்னால அவருடைய ஃபேஸை ரீபில்ட் பண்ண முடியல. இதனால அவர் துவண்டு போகாம அவரோட ஸ்பிரிட் இன்னும் அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்கு நடந்த இந்த விஷயத்தை எதுவுமே பெருசா எடுத்துக்காம மாஸ்கை போட்டு திரும்பியும் அவர் ஃபீல்டுக்கு வந்திருக்காரு. யாரெல்லாம் அவர் திருப்பி வரமாட்டாங்கன்னு சந்தேகப்பட்டாங்களோ அந்த சந்தேகத்தெல்லாம் சைலன்ஸ் பண்ற வகையில மாஸ்கை போட்டு திரும்பியும் பேட்டில் ஃபீல்டுக்கே வந்திருக்காரு. ரிஷி ராஜலட்சுமி அவருடைய இன்ஜினியரிங் டிகிரி எல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம இந்தியன் ஆர்மிக்காக நம்மளுடைய நாட்டுக்காக சேவை செய்யணும்னு சொல்லிட்டு ஆர்மிக்கு வந்தாரு. அப்பயுமே அவருக்கு ஒரு பெரிய செட்பேக் நடந்தாலும் அது எல்லாத்தையுமே பெரிய விஷயமா எடுத்துக்காம மறுபடியும் தன்னுடைய நாட்டுக்காக தான் நான் சேவை செய்வேன்றதை ஸ்ட்ராங்கா மாஸ்க் போட்டு வந்து நிரூபிச்சிருக்காரு. ப்ரோவோக் நியூஸ் டீம் சார்பாக அவருக்கு எங்களுடைய பிக் சல்யூட்.